முகாய் முகாய் இங்க வா, ஏன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்க அம்மா உட்காந்துருக்கேன்னு தெரியுதா உனக்கு? அதை விட்டுட்டு வந்தோடனே பொண்டாட்டிய கூப்பிட்டுறேன். எல்லாம் பெத்து வளர்க்குற வரையும் தானே இருக்குது. வயசான மக்களே நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க, எவன் நம்பி இருந்துடாதீங்க. மேக்சிமம் பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு போட்டு வச்சுக்கோங்க. பொண்டாட்டி வர்றாளா இல்லையான்னு பார்க்கறதுல இருக்க கண்ணு கொஞ்சமாவது சோஃபால இருக்க அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றன்னு கொஞ்சமாவது கேட்கறானா அவன்? கல்யாணம் பண்ணோட என்ன சொக்குப்படி போடுவாளுன்னே தெரியாது, அப்படியே புருஷனுக்கு இடுப்புல வச்சுக்கிறாளுங்க. ஏமா நீ இங்கதான் உட்காந்துருக்கியா? சாரிமா, முகாய கூப்பிட்டதுலே உன்னை நான் மறந்தே வைட்டேன். அடப்பாட்டா, என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அன்னைக்கே நீ மாறிட்டேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டி என்ன வேணா தெரியுமா? அட இருமா, இப்பதான் வந்தேன், அதுங்களே பொண்டாட்டி என்ன வேணா நீ என்ன வேணான்னு ஏதாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிடாதீங்க. இரு, இப்போதைக்கு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். அடக்கர்மம் முடிச்சவனே, இங்க அம்மா ஏதோ ஒன்று சொல்ல வர, அதை காது கொடுத்து கேட்காம சர்ப்ரைஸ் ஆமா அதை கொடுக்கறதுல குறியா இருக்காவன். அடுத்து மாய முடு, நான் சொல்ல வரது கேளு. உன் பொண்டாட்டி நம்ம குடும்ப மரத்தை கெடுக்க பார்த்துருக்காடா, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் பாத்திரம் வளர்க்க போயிருக்காடா. எது பாத்திரம் வளர்க்க போனாடா? முகாய் முகாய் இங்க வாடி முத. ஓ பொண்டாட்டி வேலைக்கு போனான்னு யார் தெரியுமா சொன்னா? அந்த கண்ணாத்தா காரி. அவ கண்ணுல விழுந்துவா என்கிட்ட வந்து சொல்லனா, அவ வந்து சொல்லி அவளை 2 வெளுத்துன்னு வெளுத்து தள்ளி விட்டேன் கண்ணாத்தா காரிய. அதுக்கப்புறம் பொண்டாட்டியை கேட்டு 2 சத்தம் போட்டு அனுப்பி விட்டோம்ல. இப்ப நீ கூப்பிட்டு கேடுறா, அப்பதான் புருஷன் கேட்டாதான் இந்த பொண்டாட்டியெல்லாம் அடங்குவாளுங்க. சொல்லிட்டீங்களா? இப்ப என்ன அண்டன் மட்டும் பாரு. அடியே மூக்காய் உள்ள என்னடி பண்ணி கிழிச்சுக்கிட்டு இருக்க? வாடிங்க. சொல்லுங்க, கூப்பிட்டீங்க, ரொம்ப கோவமா இருக்கீங்க, என்ன தயவு செய்து திட்டிடாதீங்க. நான் வேணும்ட்டே பண்ணலங்க. அந்த சிம்ரன் தான் ஆபீஸ் கூட்டி போறேன்னு சொல்லிட்டு பாத்திரம் வளர்க்க கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியாம தாங்க போனேன், என்ன மன்னிச்சிடுங்க. உன் கைய காட்டு. ஐயோ, இருந்த கை இப்படி குரங்கு மாதிரி ஆயிடுச்சு முக்காயி. இனிமே நீ வேலைக்கெல்லாம் போகாத முக்காயி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவ கை குரங்கு மாதிரி இருக்குன்னு ஒரு காண்டாமிருகம் சொல்லுது பாத்தீங்களா? அம்மா இனிமே கொஞ்ச நாள் நீ வீட்டு வேலை பாருமா, அவ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். எவ்வளவுதாமா அவளை போட்டு பாடுபடுத்துவா? இப்படி கொடுமைப்படுத்தாதமா அவளை, அவ ரொம்ப பாவமா. ஏண்டா உன் பொண்டாடி கையில கொஞ்சமாவது அடி போட்டுருச்சுன்னு சொன்னோன்னே என்ன வேலை வாங்குற பத்தியா நீ? எப்பேற்பட்டானா இருப்ப. ஏண்டி மூக்காய், நீ சொல்லி கொடுக்குறியா என் பையனுக்கு வீட்டு வேலை செய்ய சொல்லுங்க உங்க அம்மாவன்னு? அச்சுச்சோ, அப்படிதான் இல்லைங்க, நானே பாக்குறேங்க. நடிக்காதடி அப்படியே நல்லவ மாதிரி. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாப்பா போய் ரெஸ்ட் எடு, நானே பாத்துக்கிறேன். நீ எல்லாம் இல்லாதப்ப வீட்டு வேலை நான் தான் செஞ்சேன். பெரிய இது வந்துட்டா 2 வருஷமா இவ பார்த்ததுனால இப்ப எங்களால பார்க்க முடியாத. வயசாயிடுச்சு நினைச்சியா? 10 ஆள் வேலைய ஒத்தாலா பாப்பேன் தெரியும்ல. போங்க போங்க. சரி, அது என்ன சர்ப்ரைஸ்? பாத்தியா, உன்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது உனக்கு கொண்டு வந்த சர்ப்ரைஸ் நான் மறந்துட்டேன் முக்காயி. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அடச்சே, முதல்ல அந்த சர்ப்ரைஸ்னு என்னடா சர்ப்ரைஸ்? டாமி கம் ஆன். ஐயோ மைக்குட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளவு அழகா இருக்குங்க. ஏற்கனவே அடங்காத ஜல்லிக்கட்டு மாடு ஒண்ணு, இதுங்களே வீட்டுல 2 தண்டச்சோறுங்க. இதுல வேற இன்னொரு தண்டச்சோறு, ஒரு நாய். அட பாவி பயலே, எனக்கு நாய்னா ஆவாதரா. கூட்டிக்கிட்டு வெள்ள போடா. ஆனா எடுவட்ட பையில நாயை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுக்குள்ள விடுறானே. நம்ம குடும்பத்துக்கே நாய் ஆவாதரா. உங்க தாத்தாவே நாய் கிட்ட இறந்து போனாரு, படுபாவி. அந்த நாயை கூட்டிட்டு வெளில போடா. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, இது கடிக்கிற நாய் இல்லத்த, வளர்க்குற நாய் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க அத்தை, வெளில வச்சே நான் சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிறேன். ஆனா நாய் மட்டும் வேணான்னு சொல்லாதீங்க அத்தை, ப்ளீஸ் தே. அது எப்படி மூக்கை, உனக்கு ஒண்ணு வேணும்னா அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நடிச்சுக்கிட்டு கேட்குற? நல்லா வளர்த்துருக்கேன் உன் வீட்டுல. போனா போகுது போங்க. ஏற்கனவே வீட்டுல 2 தண்டச்சோறு நாய்ங்க, இதுல இந்த நாய் வரையா இருந்துட்டு போட்டோம். வீட்டுக்குள்ள எவனும் திருட வராம இருக்கிறதுக்கு இந்த நாய் விளக்குறது சரிதான். ஆனா என் கண்ணுல படக்கூடாது சொல்லிவிட்டேன். வீட்டுக்குள்ள வரவே கூடாது எக்காரணத்தை கொண்டு நாய். வெள்ளையே வச்சு வெள்ளையே சாப்பாடு போட்டு வளர்த்துக்குங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்க பழக்க தோசத்துக்கு நாயை உள்ள விட்டீங்கன்னா இந்த நாயோட சேர்த்து உங்களையும் வெளியே அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. இந்த